அருணா வழக்கமா போற இடத்துக்கெல்லாம் போய் தேடி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்ல உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு ஒரு டவுட், அதான் ஃபோன் பண்ணேன். ஆமா, படிப்பு சம்பந்தமா ஏதோ கேட்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, அதான் உங்ககிட்ட கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. சரிம்மா, வச்சிடறேன். நான் தான் வாழவன் தான் பேசுறேன். ஹனிமூனும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். உங்க பிள்ளைய நம்பி என் பொண்ணு அனுப்ப முடியாதுன்னு எவ்வளவு தடவை சொன்னேன், கேட்டீங்களா? அதுக்கு ரொம்ப கோவப்பட்டு பேசுனீங்க. எப்ப பார்த்தாலும் என் பையனை தான் குத்த சொல்றீங்கன்னு பெருசா வரைஞ்சு கட்டிட்டு சப்போர்ட் பண்ணீங்க. என் பையன் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லா விவரம் எடுத்து சொல்லியிருக்கேன். அவன் இனிமே அருணா கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துவான்னு சர்டிபிகேட் கொடுத்தீங்கல்ல, அதுபடி நடந்தானா உங்க புள்ள? சொல்லுங்க, அமைதியா நிக்கிறீங்க. இங்க இருக்கும் போதே எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு தெரிஞ்சான். கொடைக்கு நாள் போய் என்ன பண்ணா? கள்ளக்காதலியை கூப்பிட்டு அவளுக்கு ரூம் போட்டு அவ கூட ஜாலியா குடும்பம் நடத்தினா. இதான பண்ணா உங்க புள்ள? இதோ நீங்க சொல்லி கொடுத்தது? பெருசா பேசுறீங்க புள்ள புள்ளன்னு. சிட்டி பூரா தேடுங்க, ஒரு மூணை முடு கூட விடாதீங்க. எங்க பார்த்தாலும் இங்க கூட்டிட்டு வாங்க. ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டான். உங்களை பார்க்க வந்திருப்பான்னு நினைச்சுதான் ஃபோன் பண்ணேன். வச்சிடறேன். இங்க இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. தலையில இடிய விழுந்தாலும் ஒரு கவலை இல்லாத மாதிரி குத்த கல்லாட்டம் உட்கார்ந்திருக்கான் உங்க புள்ள. அவன்லாம் ஒரு மனுஷன். பிச்சை போடணும்னா கூட ஆள் தராதரம் பார்த்து போடுன்னு சொல்லியிருக்காங்க. படிச்சு பெரிய பதவியில இருக்கானேன்னு மத்த விஷயங்களை பெருசா நினைக்காம பொண்ணை கொடுத்ததுக்கு கழிசட புத்திய காட்டிட்டான். எவ்வளவு நெஞ்செழுத்த உங்க பிள்ளைக்கு. ஊம மாதிரி இருந்துகிட்டு எல்லாரையும் சமாளிச்சிடலாம் நினைக்கிறானா? அத்தை, அண்ணா அப்படி எல்லாம் நினைக்க மாட்டாரு. அருணாணிய காணுங்கிற அதிர்ச்சியில தான் அப்படி மௌனமா இருந்திருக்காரு. நீ ஒன்னும் விளக்கம் கொடுக்க வேண்டாம். உங்க அண்ணன் ஒரு ஊம கொட்டா, நீ ஓட்டவாயி. எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணு மனசை கொண்டுட்டீங்க. நீங்க எல்லாம் விளங்கவே மாட்டீங்க, நாசமா போவீங்க. எதுக்கு சாபம் விடுறீங்க? அண்ணி மனசை நாங்க சமாதானப்படுத்துறோம். என்ன பேசுற நீ? உங்க அண்ணன் எவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணிருக்கா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கண்டுக்காம போனோன்னு அருணாவுக்கு நீ சமாதானம் சொல்வியா? புது பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும் போதே சைட்ல கள்ள காதலிக்கு ரூம் போட்டிருக்கான். தட்டி கேட்க யாரும் இல்லங்கிற தைரியம் தானே அவனுக்கு? மாதவி வந்ததே எனக்கு தெரியாதுன்னு தானே அண்ணன் சொல்றாரு. அப்படிதான் சொல்லுவான். எதத்தான் தெரியும்னு உங்க அண்ணன் ஒத்துக்கிட்டு இருக்கான். கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரியே மாதவியை தேடி போனா. காலையில வந்த உடனே கேட்டதுக்கு அவங்க அப்பா செத்து போனா, துக்கம் விசாரிக்க போனேன்னு சொன்னா. மாதவி அங்க இருக்கிறது எனக்கு நிஜமாவே தெரியாதுன்னு சொன்னா. அந்த மாதிரி கதையத்தானே இப்பவும் அவன் சொல்லுவான். ஒருவேளை எதேச்சியா அப்படி நடந்திருக்கலாம்ல. அண்ணி இது தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம்ல. என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. ராத்திரி பூரா கள்ள காதலி கூட ரூம்ல இருந்திருக்கா. என் பொண்ணு அவங்கள கையும் களவுமா புடிச்சிருக்கா. அதை எப்படி நீ நினைக்கிறது? ஒரு தப்பும் பண்ணாம ரெண்டு பேரும் விடிய விடிய சாமி கும்பிட்டாங்கன்னு நினைக்க சொல்றியா? இனி ஒரு தடவை என் பொண்ணு தப்பா நினைச்சிருப்பான்னு பேசுன உன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். பானுமா, அருணா தேடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். கார் எடுத்துட்டு நான் ஒரு பக்கம் போறேன், மதி இன்னொரு பக்கம் போறான். ஒருவேளை அருணா வந்தா நீங்க எனக்கு உடனே போன் பண்றீங்க. மதி வாடா. வாங்க போலாம். இத பாரு, என் பொண்ணு மட்டும் வீடு திரும்பல, இங்க நடக்கிறதே வேற. என்னம்மா இது? அண்ணன் ஏமா இப்படி பண்றாரு? அவர் இப்படி நடந்துகிட்டதால இப்ப வீட்டுல எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா? இன்னும் மாமா அண்ணன் மனசுல இருந்து அந்த மாதவி போகல. என்ன போ உள்ள. ஆத்தாடி ஈஸ்வரி, இன்னைக்கு டீ குடிக்கிற சரி, இனிமே நீ டீ எல்லாம் குடிக்கப்படாது. ஏன்?
நீ 4 இடத்துல முக்கியமான மீட்டிங் பேச வேண்டி வரும், அங்க காரசாரமா பேச வேண்டி இருக்கும். அதுக்கெல்லாம் டீ சரிப்பட்டு வருமா? அப்படியே குடிச்சாலும் சுக்குமல்லி காப்பி தான் குடிக்கணும். அதான் தொண்டைக்கும் எதமா இருக்கும், உன் குரலும் கணீர்னு இருக்கும். என்ன மாப்பிள்ள, ஈஸ்வரி இப்பதான் அரசியல்ல சேர போறா, அதுக்குள்ள பிரச்சாரம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்களே. வேற எப்படி பேசுறது? ஈஸ்வரி என்ன சாதாரண ஆளா? பெரிய பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க. அந்த கட்சியை வளர்க்க வேண்டிய கடமையே இனிமே ஈஸ்வரி கைக்குள்ள வரப்போகுது. இந்த பாரு ஈஸ்வரி, நீ முதல்ல மந்திரி பதவியை கேட்டுரு. அப்பதான் பந்தாவும் வாழ முடியும், பணமும் சம்பாதிக்க முடியும். மாமா, தேர்தலில் நின்று ஜெயிச்சாதான் மந்திரி பதவி கொடுப்பாங்க, சும்மா ஆளு பார்த்துலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏய், அப்ப தேர்தலில் நிப்போம்டா, ஜெயிப்போம். மாமா, ஜெயிச்சா மந்திரி பதவி கிடைச்சிடுமா? அக்கா சேர்ந்து இருக்கிற கட்சி, புதுசா ஆரம்பிச்சு இருக்கிற கட்சி, அது எப்போ ஆட்சி பிடிச்சி அக்கா எப்போ மந்திரி ஆகுறது? ஏய், நாம ஜெயிச்ச பிறகு எதுக்கு அந்த கட்சியில ஒட்டிக்கிட்டு இருக்கணும்? அப்படியே காய நகர்த்தி ஜம்ப் பண்ணி ஆளுங்கட்சியில போய் சேர்ந்துருவோம், அங்க போய் மந்திரி ஆயிருவோம். என்ன ஈஸ்வரி, நான் சொல்ல சரிதானே? அதெல்லாம் சரிதான். ஆனா என்ன பதவியை கொடுக்க சொல்லி கேக்குறதுன்னு தான் தெரியலையே மாமா. செயலாளர் பொறுப்பை கேட்கறது, அப்பதான் நம்ம கேட்காம கட்சியில் எதுவுமே நடக்காது. அது என்ன பதவி? ஆட்டுக்கு தாடி முளைச்ச மாதிரி ஒரு காசுக்கும் பயன்படாம. ஏன் ஈஸ்வரி, பேசாம பொருளாளர் பதவியை கேட்போமா? அதுலதான் சில்லறை அடிக்க முடியும். மாமா, அதெல்லாம் அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தருவாங்க. அப்படின்னா தலைவர் பொறுப்பை கேட்டு வாங்கிட வேண்டியதானமா? ஏமா இத பேச்சு பேசுற நீ? கொஞ்சமா கூறு இருக்கா உனக்கு? ஏமா ஏமாய், அந்த தலைவர் தான் கட்சியிலே சேர சொல்லிருக்காரு. அவரோட பதவியை கொடுத்துட்டு அவர் எங்க போய் உட்காருவாரு? நல்லா கேக்குறாங்க போங்க. ஏன் ஈஸ்வரி, பேசாம தலைமை கழக பேச்சாளர் பதவியை கேட்டோம்னா ஒவ்வொரு மீட்டிங் இவ்வளவு காசை கறந்துடலாம்ல. அப்படின்னா ஒவ்வொரு மீட்டிங்க்கு காசு தருவாங்களா? ஆமாமா, ஒரு மீட்டிங்க்கு 20,000 ரூபாய். ஈஸ்வரி எத்தனை மீட்டிங் பேசுதோ அத்தனை மீட்டிங்க்கு பணம் எண்ணி எண்ணி கொடுப்பாங்க. நிஜமாவா? ஒரு மீட்டிங்க்கு 20,000 ரூபாய்னா 10, 20, 30, 40, 50, அட்லீஸ்ட் ஒரு 100 மீட்டிங்காவது அட்டெண்ட் பண்ண முடியும். அப்போ 20 லட்சம் ரூபாய் வருமே. அக்கா, இதை வச்சு நம்ம கடனை கொஞ்சம் தீர்த்துடலாம் அக்கா. என்னடா பிச்சைக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? மோக்கா ஈஸ்வரி என்ன சாதாரண ஆளாடா? வாய் ஆடுறதுல பெரிய கில்லாடி. குறைஞ்சது 1000 மீட்டிங் பேசுவா. 1000 மீட்டிங் பேசினா கோடி கோடியா சம்பாதிக்கலாம்டா. அதெல்லாம் சரி மாமா. இப்போ மீட்டிங் பிரச்சாரங்கறாங்கல, அங்கன போய் நின்னுக்கிட்டு நான் என்னத்த பேசுவேன்? கவலைப்படாதம்மா, கட்சி ஆபீஸ்ல எழுதி கொடுப்பாங்க, அத பேசிட்டா போச்சு. சரி, அடுத்த எழுதி கொடுக்கறத வாசிக்கிறதுக்கு நான் என்னத்துக்கு? நானே சொந்தமா பேசிடுறேன். அவ்வளவுதானே. மக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறோம்னு அள்ளி விடு. உனக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? கோட்டை போட்டோம்னா ரோடே போட்டுற மாட்டேன் நீ. மாமா, நீங்க பாட்டுக்கு அக்காவை ஏத்தி விடுறீங்க, அப்புறம் அக்கா மேடை ஏறி பேச்சு வராம திணற போறாங்க. ஏய், அவன் ஏன்டா திணற போறா? நான் சொல்லி கொடுத்துருவோம்ல. ஈஸ்வரி, மேடையில எப்படி பேசணும் தெரியுமா? நீ ஆரம்பிக்கிற முதல் வார்த்தைக்கே மக்கள் கைத்தட்டணும். அப்பேற்பட்ட வார்த்தையை சொன்னாதான் மக்கள் மதிமயங்குவாங்க. என்ன யோசிக்கிற? முதல்ல நீ எந்திரி. எந்திரி ஈஸ்வரி. உனக்கு நிறைய அரசியல் பாடம் சொல்லி கொடுக்கணும் போலுக்க. ஈஸ்வரி, அங்க லட்சக்கணக்கான மக்கள் நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து செயற்கையா சிரிக்கணும். அப்படியே ஈனி சிரிச்சுட்டு அப்படியே கை காட்டணும். அங்கெல்லாம் பிசில் அடிச்சுட்டு வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடுவாங்க. அப்ப தலைக்கு மேல அப்படியே ஒரு கும்பிடு போடணும். கும்பிடு போட்டு நமக்கு முன்னால் இருக்கே மைக்கு, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாது, கவனமா இருக்கும். அந்த மைக்கு அப்படி புடிச்சு கம்பீரமா தொண்டை கொஞ்சம் கரகரன்னு வச்சுக்க. அப்பதான் ஒரு மாதிரி அரசியல்வாதி மாதிரி தெரியும். என் இனிய தமிழ் சென்டிமெண்டா பெல் அடிக்குது. நல்ல சகுனம் தான். போய் யாருன்னு பாரு போ. ஹலோ, ஈஸ்வரி அம்மாவா? ஈஸ்வரி அம்மா பேசல, ஈஸ்வரி தான் பேசுறேன். யாரு? நானு அகில இந்திய ஐயனார் கழக 54வது வட்ட செயலாளர் பேசுறேம்மா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நான் ஈஸ்வரி தான் பேசுறேன். என்ன மீட்டிங்காக்கு? அதே இப்ப எப்படி பேசணும் என்னன்னு மாமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. மீட்டிங்னு மேடை ஏற பிச்சு உதறிடுவேன், நல்லா பேசிடுவேன். அதெல்லாம் சரிம்மா, ஆனா இப்போதைக்கு நீங்க அரசியல்ல இறங்க வேண்டாம்னு ஐயா நினைக்கிறாரு. ஏன்? தகுந்த நேரம் வரும்போது கூப்பிடுறேன்னு சொல்லி ஐயா சொன்னாருமா. வச்சுட்டுமா? ஹலோ ஹலோ ஈஸ்வரி, என்னாச்சு? ஏன் ஈஸ்வரி ஒரு மாதிரி ஆயிட்ட? என்னாச்சு? நமக்கு நேரம் சரியில்லை மாமா. என்னக்கா சொல்ற? இப்போதைக்கு அரசியல்ல சேர வேண்டான்ட்டாங்க. ஏன்? அது ஏதோ நேரம் பார்த்து கூப்பிடுறாங்களா. என்ன ஈஸ்வரி ஆயிடுச்சு?
கடல்லாம் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சதுன்னு பார்த்தா புசுக்குன்னு முடி கவுத்துட்டாங்களே. அட விடுங்க மாமா, அரசியல் முன்ன பின்ன அப்படித்தான் இருக்கும். அதுக்காக பயந்துடுறதா? ஈஸ்வரி, கவலைப்படாத ஈஸ்வரி. அடுத்து என்ன செய்யறதுங்க பத்தி யோசிப்போம். மனோகரை விட்டு நான் பெரியணும்னு எடுத்த முடிவு ஏதோ எமோஷன்லயோ வேகத்திலயோ எடுத்தேன்னு நினைக்காத. நல்லா யோசிச்சு எடுத்த முடிவுதான். நியாயமா பார்த்தா மனோகர் கூட நீதான் வாழணும். அவர் பெரிய பதவிக்கு வரதுக்கு நீதான் காரணம். அவர் காதலிச்சதும் நீதான். அவரும் உன்னதான் காதலிச்சாரு. பெத்தவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான், இன்னும் சொல்ல போனா நிச்சயமானதுக்கு அப்புறம் தான் நான் அவரை விரும்பினேன். அது கூட ஒன் சைட் தான். மனோகர் எப்பவுமே அவர் மனசுல எனக்கு இடம் கொடுத்ததே இல்லை. என் பேரண்ட்ஸோட கட்டாயத்தினாலையும் அவங்க அம்மா வற்புறுத்தினதுனாலையும் தான் என் கழுத்துல தாலி கட்டினாரு. அவர் எனக்கு தாலி கட்டும்போது அவருக்கு பின்னாடி நீ இருந்த விஷயமும் அவர் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைங்க எதுவுமே எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே விலகி போயிருப்பேன். அப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவனா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நீ அவர் மனசுல இருந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது. ஆனா அப்ப என்னால விலகி போக முடியல. ஏன்னு யோசிச்சப்போ நான் மனோகரை முழுசா நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் என்ன காதலிக்கவே இல்லை. நான் தான் அவரை நேசிச்சேன். அப்பதான் காதல்ல என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. காதலோட மகத்துவம் எனக்கு புரிஞ்சுது. அதே நேரத்துல உன் காதலோட வலியும் எனக்கு புரிஞ்சுது. ஆனா அப்ப புத்திக்கு புரிஞ்ச விஷயத்த மனசு ஏத்துக்கல. காரணம் எனக்கு ஏன் காதல், ஏன் வாழ்க்கை பெருசப்பட்டது. இப்ப கூட ஏன் விலகி போறேன்னு நீ கேட்கலாம். எப்பவுமே ஒருத்தர் மட்டும் காதலிச்சிட்டு இருக்க முடியாது. எதிரில இருக்கிறவங்க நம்மள காதலிக்கணும். நான் தானே மனோகரை விரும்புறேன். மனோகர் என்ன விரும்பலையே. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ஏன் மேலே கூச்சமாவும் சில நேரம் அருவருப்பா கூட இருக்கு. இதனா பிச்சை மாதிரி கேட்க முடியல. கேட்டாலும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு கூட கொடைக்கானல உன்னை பார்த்தப்போ எவ்வளவு காதலோட உன்கிட்ட வந்தாரு. அது யதார்த்தமா நடந்ததுன்னு நீ சொல்லலாம். நான் அதை வச்சு மட்டும் சொல்லல.
கல்யாணமான இத்தனை நாள்ல அவரோட விரல் கூட என் மேல பட்டதில்ல. என் பக்கத்துல வரத்துக்கு கூட அவர் பெருசா விரும்பல. என் வீட்டுல வற்புறுத்தி தான் கொடைக்கானலுக்கு அனுப்பி வச்சாங்க. அப்ப கூட அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இது இது ஹனிமூன் இல்ல, இது ஒரு சின்ன ட்ரிப்னு சொன்னாரு. என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்போதுமே அவருக்கு என் மேல காதல் வராது. ஆனா நீ இந்த உலகத்துல இருந்தாலும் இல்லனாலும் சரி, உன்னதான் அவர் காதலிப்பாரு. கடைசி வரைக்கும் உன்னை மட்டும் தான் அவர் நேசிப்பாரு. பெரும் மனோகரா இருந்தவர மனோகர ஐஏஎஸ் மாத்தினவ நீ உருவாக்குன வாழ்க்கைய நான் வாழறது நியாயம் இல்ல. நீ மனோகர திரும்ப ஏத்துக்கோ. என்கிட்ட கரிசனமோ காதலோ இல்லாத மனுஷன் கூட வாழறதும் ஒண்ணுதான், ஒரு பணத்து கூட வாழறதும் ஒண்ணுதான். நான் ஒரு மனுஷி மாதவி, எனக்கு ஒரு மனசு இருக்கு. நான் இந்த நிமிஷமே பிரிஞ்சுட்டேன். சட்டப்படி பெரிய என்ன ஒரு 6 மாசம் ஆகும், அவ்வளவுதான். நான் மனசால பிரிஞ்சுட்டேன். நீ சேர்ந்து வாழு. உன்னையே நினைச்சிட்டு இருக்க மனோகரோட நீ சேர்ந்து வாழணும். வாழறதும் வாழாம போறதும் உன் இஷ்டம். ஆனா நீ அவர் கூட சேராம போனா நம்ம 3 பேருமே நஷ்டப்படுவோம். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா அதுல நஷ்டம் எனக்கு மட்டும்தான். எங்க அப்பா உனக்கு செஞ்ச பாவத்துக்கு நான் அந்த நஷ்டத்தை சுமக்க தயாரா இருக்கேன். நீ யோசி.